நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் நிறைய ஆன்லைன் மீட்டிங்லாம் கலந்துருப்பீங்க. அந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலா உங்களுடைய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வீடியோலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவுடைய பேக்ரவுண்டை எப்படி எளிமையாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், சிஸ்கோ வெப்எக்ஸ், ஜூம் இந்த மாதிரி நிறைய மீட்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த எல்லா அப்ளிகேஷன்லையுமே விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வசதி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில அப்ளிகேஷனில் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரீன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிரீன் ஸ்க்ரீன் இது எதுவுமே இல்லாமல் இலவசமாகவே ஒரே ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்மளுடைய பேக்ரவுண்டை எளிமையாகவே சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அது என்ன சாஃப்ட்வேர், அது எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் VCam அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். நான் VCam அப்படின்னு சர்ச் பண்ண உடனே XSplit.com அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் ஒன்று காட்டுது. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். XSplit வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டவுன்லோட் VCam அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்மளால இலவசமாகவே VCam சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நான் ஆல்ரெடி என்னுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்குது. இதனுடைய ஃபைல் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 162 MB காட்டுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன். எஸ் கேட்டதுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் செலக்ட் த செட்டப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. நான் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த பிரைவசி பாலிசி. இது ரெண்டுலையுமே டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த XSplit VCam சாஃப்ட்வேர் வந்துட்டு ஹை எண்ட் சிஸ்டத்துல மட்டும்தான் வேலை செய்யும். உங்கள்கிட்ட மினிமம் வந்துட்டு i3 ப்ராசஸர் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கணும். அப்பதான் இந்த VCam சாஃப்ட்வேர் உங்களால பயன்படுத்த முடியும். இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுனால நீங்க எந்த விதமான செலவுமே பண்ணாமலேயே உங்களால உங்க பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல லான்ச் XSplit VCam அப்படின்ற ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். XSplit VCam சாஃப்ட்வேர் எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கலிப்ரேஷன் அப்படின்னு போட்டு ரன்னிங் ஹார்ட்வேர் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுவுமே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு உள்ள போகும். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் லோட் ஆனதும் உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி தான் காட்டும். இதுல வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்ததுன்னா சைன் இன் ஆர் சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். அல்லது ஸ்கிப் லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி லாகின் எதுவுமே இல்லாம ஸ்கிப் பண்ணி உங்களால ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். நான் இப்ப ஸ்கிப் லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். நான் மேபி லேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததா காட் இட் அப்படின்றதுல கிளிக் பண்ணிக்கிறேன். XSplit webcam சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு இலவசமாகவும் நம்மளால பயன்படுத்திக்கிற முடியும். ப்ரோ வெர்ஷன் தேவைப்பட்டதுன்னா நம்ம காசு கொடுத்து நம்மளால ப்ரோ வெர்ஷனும் வாங்கி பயன்படுத்திக்கிற முடியும். இந்த இலவசமா பயன்படுத்தக்கூடிய XSplit VCam சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா வாட்டர் மார்க் வந்துட்டு காட்டும். இந்த வாட்டர் மார்க் வந்துட்டு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இலவசமாவே பயன்படுத்திக்கலாம். இல்ல எனக்கு வாட்டர் மார்க் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்கேம் வந்துட்டு டிஃபால்ட்டா உங்களுக்கு காட்டும். ரைட் சைட்ல பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும்.
வேற ஏதாவது இதுல டிஃபால்ட்டா கொடுத்திருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அல்லது நீங்க ஓனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஏதாவது செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி மீடியா ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அல்லது யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி வீடியோ கூட உங்களால செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் வந்துட்டு எவ்வளோ தேவை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் பிளர் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பேக்ரவுண்டுடைய பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிற முடியும். பேக்ரவுண்டுடைய ஜூம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜூம் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறவும் முடியும் உங்களால். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது எல்லாத்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட 2-3 வெப் கேமரா இருந்ததுன்னா எந்த வெப் கேமரா நீங்க இந்த சாஃப்ட்வேருக்குள்ள பயன்படுத்தணுமோ அந்த வெப் கேமராவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு வெப் கேமரா இருக்கிறதுனால ஒரே ஒரு வெப் கேமரா டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கிடுச்சு. அடுத்ததா மோர் கேமரா செட்டிங் அப்படின்றதுல வெப்கேம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு வீடியோ ப்ராக் காம்ப் கேமரா கண்ட்ரோல் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பிரைட்னஸ் சேஞ்ச் பண்றது, கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே பண்ணிக்கிற முடியும். அடுத்ததா கேமரா கண்ட்ரோல் அப்படின்றதுல போயிட்டு எக்ஸ்போசர் ஏதாவது நீங்க இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். நீங்க இந்த ஆட்டோ அப்படின்றது இந்த டிக்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எக்ஸ்போசர் எடுத்துக்கிறோம். நான் அப்ளை ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ இந்த XSplit VCam அப்படின்ற சாஃப்ட்வேரை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க எந்த வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர்ல நீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜூம் அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன். ஜூம் அப்ளிகேஷன்ல போயிட்டு என்னுடைய கேமராவை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா நார்மலா இருக்கக்கூடிய அந்த கேமரா தான் எனக்கு காட்டுது. நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு சின்னதா ஆரோ மார்க் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு இன்டகிரேட்டட் வெப்கேம் அப்படின்ற கேமராவுக்கு பதிலா XSplit VCam அப்படின்ற இந்த கேமராவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த XSplit VCam அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்துட்டு எனக்கு லோட் ஆகி எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த கேமரா வந்துட்டு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த கேமராவை மிரர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த XSplit VCam அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு மிரர் பண்ணிக்கிற முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட் பேக்ரவுண்ட்ல ஃபிளிப் அப்படின்ற இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆகும். நீங்க இந்த செட்டிங்ல என்னென்னலாம் சேஞ்ச் பண்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துட்டு அப்ளை ஆகும். பாத்தீங்கன்னாலே தெரியும். அடுத்ததா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்ளிகேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கேமரா வந்துட்டு நான் டர்ன் ஆன் பண்றேன். கேமரா பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு டிஃபால்ட் கேமரா இந்த இடத்துல காட்டுச்சு அப்படின்னா மெனு ஆப்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணி ஷோ டிவைஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு கேமரா அப்படின்ற இந்த இடத்துல போயிட்டு இன்டகிரேட்டட் வெப்கேம் அப்படின்றதுக்கு பதிலாக XSplit VCam அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. XSplit VCam அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் செட் பண்றதுக்கான ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எளிமையாவே விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கூகுள் மீட்ல போயிட்டு என்னுடைய வெப் கேமராவை ஆன் பண்றேன். கூகுள் மீட்லயுமே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய XSplit VCam சாஃப்ட்வேருடைய கேமராவை டிடெக்ட் பண்ணிருச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும். சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு டிடெக்ட் ஆகாம இருந்தது, நார்மல் கேமரா தான் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மெனு ஆப்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு கேமரா அப்படின்ற இந்த இடத்துல
இன்டகிரேட்டட் வெப்கேம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் கேமராக்கு பதிலாக XSplit VCam அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த கேமரா வந்துடும். நீங்க அங்கிட்டு இங்கிட்டு அசையும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பிசிறு இருக்கிறது தெரியும். நீங்க அசையாம ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிறு இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் VCam அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களால சிஸ்கோ வெப்எக்ஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர்லையுமே உங்களுடைய கேமராவுடைய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் ரொம்பவே எளிமையா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.